ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் பிசியில் வந்து எப்படி ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து எந்த CPU செலக்ட் பண்ணலாம், எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வித் சம் மிஸ்டேக்ஸோட என்னென்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல் கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் CPU-Z அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மதர் போர்டோட சாக்கெட் டைப் என்ன, சாக்கெட் மாடல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். இப்போ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்னு சொல்லி தேர்ட் ஒன் இருக்கா, அதில் சாக்கெட் 1155 LGன்னு இருக்கா. ஸோ அதுதான் என்னோட மதர் போர்டோட சாக்கெட் டைப். நீங்கள் அந்த சாக்கெட் டைப் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராசஸர் பை பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சாக்கெட் டைப் வேறு, உங்கள் CPU ப்ராசஸர் அது வந்து வேறு டைப் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. சேம் சாக்கெட் டைப்புக்கு என்ன ப்ராசஸர் வந்து செட் ஆகுமோ அந்த ப்ராசஸரை நீங்கள் வந்து மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம CPU பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு கூலண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். கூலரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஏர் கூலர் தான் மோஸ்ட்லி நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். யூடியூப்பில் உங்களோட என்ன கூலரோ அந்த கூலர் டைப் போட்டு ஹவு டு ரிமூவ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் வைலண்ட்டாக பண்ணால் மதர் போர்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நம்மளது வந்து இன்டெல்லோட ஸ்டாக் கூலர் தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ப்ளஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதனால் நம்ம கூலரை வந்து தனியாக வச்சுட்டு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணலாம். அந்த ஸ்டாக் கூலரை வந்து அப்புறம் வந்து க்ளீன் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து அந்த ப்ராசஸர் மேலேயும் ஒட்டின்னு இருக்குது, அப்புறம் வந்து அந்த இது மேலேயும் ஒட்டின்னு இருக்குது, என்னோடய கூலர் மேலேயும் ஒட்டிகிட்டு. அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஓல்டு ப்ராசஸரை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். ஏன்னா இந்த ஒரு ஸ்க்ரூ டைப்பும் வேறு வேறையாக இருக்கும். ஒவ்வொரு மதர் போர்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரூ டைப் வந்து வேரி ஆகும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான உங்கள்கிட்ட அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகலை, லூஸாக தான் ஃபிட் ஆகுது. ரெண்டு இடத்துல வச்சு தான் ப்ரெஷர் பண்ணி லைட்டாக மெல்லமாக நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னதுன்னா, ப்ராசஸர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரைட் சைடில் ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும். அது ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை ரிமூவ் பண்ணால் தான் அந்த டென்ஷன் இருக்காது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோடனே அப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே பாருங்கள், அந்த சைடில் தெரியுதுங்களா, அந்த ஒரு வளைஞ்சி போன மாதிரி ஊக்கு ரைட் சைடில், அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு பேருக்கு தான் இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும். நான் மாற்றி பண்ணிட்டேன். இப்போ அது ரிமூவ் பண்ணோடனே நம்ம வந்து தூக்கிடலாம். அந்த கவர் வந்து ப்ராசஸர் ஹோல்டு பண்ண கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் அந்த ஸ்க்ரூ. அதை பத்திரமா வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து அந்த சுற்றி இருக்க டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சீப் குவாலிட்டி மேக்கப் ப்ரஷ் தான். டஸ்ட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நார்மல் டூத் ப்ரஷ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க மதர் போர்டில். ஏன்னா ரொம்ப சாஃப்டான இருக்க ப்ரஷ்ஷை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த பழைய ப்ராசஸரை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் அப்படி லிஃப்ட் பண்ணிங்களானே எங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து சாக்கெட் 1155 அந்த மாடல் தான். இது வந்து i3 ப்ராசஸர் தான். ஸோ அதனால தான் நமக்கு அந்த பின் மாதிரிலாம் இருக்குது. இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக வர ப்ராசஸரில் வந்து பார்த்திங்கன்னா பின்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நம்மளது ப்ராசஸர் வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ நம்ம வந்து நியூ i7 ப்ராசஸரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட i7 ப்ராசஸர் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்கள் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, உங்களோட மதர் போர்டில் உத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க சின்னதாக. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பாட்டம் லெஃப்ட்டில் பாருங்கள், நான் கை வைக்கிற இடத்துல அந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சு விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக இருக்கும். ஏதோ ஒரு இம்பர்ஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா கரெக்டான சாக்கெட் வாங்கினீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கவர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த கார்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஊக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும்னா அன்ஹூக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்க்ரூ இது யூஸ் பண்ணி நம்ம வந்து டைட் பண்ணணும். நம்மளெல்லாம் டைட் பண்ணிடணும். சரிங்களா, இப்படி டைட் பண்ணிட்டு பேருக்கு தான் அந்த ஊக்கை வச்சு நம்ம வந்து லாக் போடணும். ரொம்ப டைட்டும் பண்ண தேவையில்லை, ரொம்ப
சைக்கிள் பைக்குக்கு எவ்வளோ டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்குள்ள ரொம்ப ஹார்ஷாலாம் பண்ண தேவையில்ல. மீடியமாக பண்ணிவிட்டு நம்ம வந்து லூஸ் ஆகாத வரைக்கும் நல்லா கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஹூக் போட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் ஆட் பண்ணுறது வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பிஃபோர் நீங்கள் வந்து ப்ராசர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ப்ராசரோட கனெக்ஷன் அப்புறம் ஒயர் கனெக்ஷன்லாம் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ரிப்ளிகேட் பண்ணும்போது ஏற்கனவே கனெக்ஷன் எங்கே இருந்துச்சோ அங்கே வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து இந்த கனெக்ஷன் இந்த பின் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து OEM ப்ராசஸர் தான். ஸோ இது அரௌண்டு 5000 தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசானில். 4500 ஆர் 5000 அரௌண்ட். இப்போ நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலரில் வந்து ஏற்கனவே பழைய தெர்மல் பேஸ்ட் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது தெர்மல் பேஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸர் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கூலர் எடுத்துன்னு வந்து வைக்கணும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், வெறும் ப்ராசஸர் மேலே மட்டும் தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணணுமா இல்லை வந்து கூலர் மேலேயும் அப்ளை பண்ணணுமான்னு. நோ, ஜஸ்ட்டு நம்ம வந்து ப்ராசஸர் மேலே மட்டும் ஒரு சின்ன அமௌண்ட் அப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா அது வந்து கான்டாக்ட் பண்ணி இல்லை எஃபிஷியண்ட்டாக தெர்மல் கண்டக்டிவிட்டிக்காக தான் நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் இருக்க தெர்மல் பேஸ்ட் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து உங்ககிட்ட ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் க்ளீன் பண்ணுற லிக்விட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு எதுனா இந்த மாதிரி ஐசோப்ரோபேன் ஆல்கஹாலை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் அந்த மாதிரி அந்த தெர்மல் பேஸ்ட் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகும். அப்புறம் வந்து சேஃப் கூட. எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்க்கு வந்து ஆல்கஹால் வந்து ரொம்ப சேஃப் வென் கம்பேர் வித் வாட்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து லைட்டாக டிஷ்யூ பேப்பரில் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து டிப் பண்ணிப்போம். ரொம்ப லைட்டாகவே இருக்கட்டும், ரொம்ப சொட்ட அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம கூலரோட பேக் சைடில் வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணாலே தெர்மல் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிஷ்யூ பேப்பரில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் சைடு வந்து ஃபுல் க்ளீன் ஆகிடும். இப்போ நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள். இப்போ வெறும் அந்த கூலரோட பேக் சைடு எப்படி இருக்குமோ அது மட்டும்தான் இருக்குது. தெர்மல் பேஸ்ட் டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஃபின்ஸில் வந்து இருக்க டஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ப்ரஷ் ஆர் நார்மல் ப்ரஷ் வந்து வெறும் லைட்டாக ப்ரெஷர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஸ்டாக் கூலரில் சைட் பின்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க. அப்படின்னா யூடியூப்பில் டுட்டோரியல் வீடியோஸ் இருக்குது, எப்படி ஸ்டாக் கூலர் வந்து ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. லைனக்ஸ் டெக் டிப்ஸ் கூட வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்டர் ஸ்டாக் கூலர் ஹவ் டு ரிமூவ் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வீடியோ கிடச்சிரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அழகாக ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து கூலரை வந்து ஆட் பண்ணலாம். ஸ்டாக் கூலரை வந்து ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு OEM ப்ராசஸர் கூட வாங்கினதுனால தான் இது வந்து ரீட்டெயில் பாக்ஸில் வராது. ஸோ அதனால் நம்மக்கிட்ட ஸ்டாக் கூலர் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஜஸ்ட்டு வெறும் ப்ராசஸர், அதுவும் ஒரு சிம்பிள் ஷீட்டில் தான் வந்துச்சு. ஒரு சார்ட் பேப்பரை சுற்றி வச்சு தான் வந்துச்சு. இப்போ தெர்மல் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணோம். தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ சின்ன சைஸ் பண்ண ஒரு கோடு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு கோடு சைஸ் இருந்தாலே போதும். நான் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இது போட்டுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இட் டசன்ட் மேட்டர், ஓகேவா? ரொம்ப ஓவராக தான் அப்ளை பண்ணக்கூடாது. மினிமம் இஸ் ஃபைன். ரொம்ப ஓவராக அப்ளை பண்ணி அந்த வழிஞ்சிட்டு வர மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த ஸ்மால் உள்ளே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே ஒரு வேர்க்கடலை சைஸ், ஒரு பீனட் சைஸ், ஒரு சின்ன சைஸ் இருந்தாலே போதும். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் வந்து இதை லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மதர் போர்ட்லேயே இந்த மாதிரி ரைட் சைடில் சாக்கெட் 1155 இந்த ரைட் சைடில் போட்டிருக்க வந்து பார்த்திங்கன்னா ரேம் பக்கத்தில், ரேம் ஸ்லாட் பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சாக்கெட் டைப்பை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இட்ஸ் லுக் ஆக்சுவலி மெஸ்ஸி மாதிரி தான் இருக்கும். லைக் மெஸ்ஸி பண்ணிட்டேன் தான் லைட்டாக. நீங்கள் வந்து சென்டரில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் அப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா இது பேக் சைட்லலாம் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்டெல் கூலர் பேக் சைடு அந்த மாதிரிலாம் வெறும் ப்ராசஸர் மேலே மட்டும் ஒரு சின்னதாக அப்படி போட்டாலே நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும். முக்கியமாக வந்து இந்த மாதிரி டிவிடி ட்ரைவ் அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து வர ஒயர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. லேட்டராக நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. இப்போ நீங்களே பாருங்கள், எனக்கு கேபிள் வந்து எத்தனை வாட்டி டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம். அதை வந்து நீங்கள் வந்து
எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ளெயினாக வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் இந்தமாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலி அஃபெக்ட் பண்ணணுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த ஃப்ரிஸ்ட் பேண்டு கூட யூஸ் பண்ணலாம். நான் அது யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த ஸ்டாட்டிக் சார்ஜஸ் கூட மதர் போர்டை வந்து டேமேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் வெரி மச் சீரியஸ் அபவுட் தட்னா நீங்கள் வந்து ஃப்ரிஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம செகண்ட் ஹேண்டாக தான் பண்ணுறோமா, ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் கவர் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா பழைய மதர் போர்டு தான், எல்லாமே பழையது தான். சரி, ஜஸ்ட் ஒரு ட்ரைனர் ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லி அப்படி பார்ப்போம் தான் நான் வந்து டெஸ்டிங்கே பண்ணேன். பட் ஒண்டர்ஃபுல்லி இட்ஸ் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து கூலரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறோமோ அதேமாதிரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது. நீங்கள் அதுபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோவில் வந்து இந்த இன்டெல் ஸ்டாக் கூலர் அந்தளவுக்கு நான் இன்டெப்த்தாக காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்மளது ஏற்கனவே வந்து CPU பேனலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வீணாக வந்து ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ ரேம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா இப்போ ஏற்கனவே எல்லா ஒயர் கனெக்ஷனும் நான் வந்து மறுபடியும் இது பண்ணிட்டேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரேம் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதில் வந்து ரேமில் வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு நாட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நாச்சும் மதர் போர்டில் இருக்க அந்த நாச்சுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகணும். அந்த இடத்துல தான் நம்ம ரேம் வந்து கரெக்டாக மாட்டணும். திருப்பிலாம் மாட்டக்கூடாது. திருப்பி மாட்டினோன்னா நம்மளது வந்து உள்ளே போகாது. ரொம்ப ஆஷாகவும் ட்ரீட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த ஸ்லாட்லேருந்து வச்சுக்கோங்க. ஸ்லாட்டில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மதர் போர்டில் அந்த ரேம் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு ஒரு கிளிப்பர் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு லிட்டில் புஷ் கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது பண்ணாலே அந்த சைடில் இருக்க 2 கிளிப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரேம் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கும். எந்த ஒரு லூஸ் கனெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த கிளிப்பர் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மானிட்டர் வந்து ஆன் பண்ணோன்னா மானிட்டருக்கு வந்து சிக்னல் கிடைக்காது. ஆனால் ஆப்வியஸ்லி CPU வந்து எக்ஸாக்டாக ரன் ஆகும். ஸோ இதுக்கு என்ன ப்ராப்ளம் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்மளது வந்து ஓல்டு மாடல். இது வந்து HDMI கேபிள் இப்போ நான் கிராஃபிக்ஸ் கார்டு ஆட் பண்ணியிருக்கேன். HDMI கேபிள்லேருந்து அவுட் எடுக்கிறேன். ஸோ அதனால் அந்த பயோஸ் வந்து அப்டேட் ஆகிருக்காது. ஏன்னா நியூ ப்ராசஸரில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து VGA கேபிளை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல கனெக்ட் பண்ணோம். HDMI கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு VGA கேபிள் அங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா லோட் பயோஸ் அண்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் பயோஸ் ரீஸ்டார்ட் அப்படின்னா அப்படியே பூட் பண்ணு அப்படின்னு காமிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணோம். அப்படியும் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, CMOS பேட்டரி. அந்த பேட்டரி வந்து ஓல்டாக இருந்துச்சுனாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி அந்த பேட்டரி போட்டுட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். எதனா ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுனாலுமே எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை போட்டுட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாமே ஒர்க் ஆகிடும். அப்படியும் மீறி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரேம் ஆட் பண்ணியிருக்கீங்களா, அது கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் போய் கரெக்டாக உட்காந்துருக்காது. அதை கரெக்டாக நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கிளிப்பு எல்லாம் கரெக்டாக ஹோல்ட் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் வந்து CPU ஃபேன் எல்லாமே ரன் ஆகுதா, ஹார்ட் டிஸ்கில் வந்து அந்த லைட் எரியுதா, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஆப்வியஸ்லி எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னா உங்களோட DVD டிரைவ் இருந்துச்சுனாலுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வெளியே வரும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய கனெக்ஷன் எல்லாமே சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து மானிட்டர் ஆன் பண்ணிட்டு கரெக்டாக எந்த இது HDMI 1 இல்லை VGA போட்டான்னு சொல்லிட்டு கரெக்டான போர்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து போனோன்னா, இப்போ நீங்களே வந்து பாருங்கள், என்னோடய ப்ராசஸர் வந்து i7 ப்ராசஸர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இது ரன் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படின்னா CPUZ அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்ன ப்ராசஸர் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் CPUZ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். CPUZயை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம மெமரி கார்டு அப்புறம் வந்து என்ன ரேம் யூஸ் பண்ணுறோம், என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, எல்லாமே வந்து அதுவே சொல்லிடும். இப்போ நீங்களே வந்து பாருங்கள், இப்போ நம்ம நேம் வந்து இன்டெல் i7 3770 அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் வந்து இது வந்து 3770 CPU at 3.40 GHz. ப்ரீவியஸ் ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா i3. அந்த i3 தூக்கிட்டு i7 வச்சோடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெண்டரிங் வந்து i3யில் வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 3.3 hours ஆர் 4 hours வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெண்டரிங் ஆகும். இந்த இது யூஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து அரௌண்ட் லைக் 1.5 hours 2 hours வந்து முடிஞ்சுது. 1.5 hour தான் மேக்ஸிமம்.
இது நீங்கள் மதர் போர்ட் பண்ணுங்கள், மதர் போர்டோட மாடல் நேம் கூட இருக்கும். H61MS தான் என்னோடய மதர் போர்டு. அப்புறம் மெமரி டைப் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேம் DDR4 DDR3 சொல்லியிருக்கும். ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னல் ரேம் ஸ்லாட் வாங்கணும், இல்லை ரேம் வாங்கணுன்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். DDR3 8GB ரேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம CPUCலேயே வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.